ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் கிளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற ஸ்ரீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமமே நீ கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 60. பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோம் கொன்றை வாசடையும் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் பீட்டம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியே முடை நாய்த்தலையே. ஒரு பாடலும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் 3 விதமான துன்பங்கள் டைம் பாம் மாதிரி காத்து கொண்டே இருக்கின்றன. எப்ப வேணா எது வேணா டிக் டிக் ஆகும். தாபத்ரயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3. ஆத்தியாத்மிகம்ங்கிறது நம்மளுடைய உடம்பு மனதால் நமக்கு செல்ஃபா ஏற்படுத்திக்கக்கூடிய கஷ்டங்கள். கண்டதை சாப்பிட்டு, கண்ட விஷயங்களை பார்த்து, கண்டதை கேட்டு, நம்முடைய உடலையும் மனசையும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி எதன் பின்னாடியே ஓடி நம்மளா வர வச்சு கொள்கிற துக்கங்கள், வியாதிகள், டிப்ரெஷன் சொல்றோம், மன வியாதிகள், உடலை சார்ந்த வியாதிகள், அதெல்லாம் துக்கத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆதி பௌத்திகம், நம்ம இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய மற்ற சமாச்சாரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதாவது பொதுவா பஞ்சபூதங்களால் இயற்கை சீற்றங்கள், சுனாமி, ரொம்ப மழை, ரொம்ப அதிவிருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மழையில மழையே இல்லாம போறது, ரொம்ப சூடு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரிலாம் வருது. அதெல்லாம் ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம்ங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வினை பயன்கள். நம்ம செஞ்சதுக்கு நம்மை புடம் போடுவதற்காக இறைவன் கொடுக்கின்ற துக்கங்கள். இந்த 3ல இருந்தும் எஸ்கேப் ஆகணும்னா ஓடு 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 ஓடுறான் மனுஷன். ஆனா இந்த 3ல இருந்தும் தப்பவே முடியாது. பிறவின்னு இருக்குன்னா இந்த 3ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த உடம்பும் மனசும் நாம இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வஸ்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். ஐடென்டிபிகேஷனை மாத்திக்கணும். எல்லாருக்குள்ளாரையும் நம்ம எல்லாரும் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், மெய்ப்பொருள் ஒன்றே உண்மையானது. அந்த மெய்ப்பொருள் வடிவம் தான் நாம அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நான் உண்மையில் தூய உணர்வு பரம்பொருள் வடிவினன். எனக்கு இந்த உடம்பு மனசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னோம்னா, அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்போம். ஆடி போக மாட்டோம். ஒரு விஷயம் நடக்கும் போது உடம்ப நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சிருக்கணும், நம்ம கொடுக்கப்பட்ட கருவிகள். ஆனா அது அவஸ்தப்படும் போது நான் அவஸ்தப்படல. உண்மையில் என்னுடைய ஐடென்டிபிகேஷன் அதோட கிடையாது அப்படிங்கறத உண்மையாவே புரிஞ்சுக்கிறேன். இரண்டற்றதாக ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படிங்கிற அத்வைத்த பாவனையில தான் உண்மையாவே இந்த தாபத்திரயங்கள்ல இருந்து மனிதன் விடுதலை அடைய முடியும். இருக்கிறது அம்பாள் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். இறைவன் வேறாக வேற ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாரும் இருக்கிறது ஒரே வஸ்து. ரெண்டாவது ஒரு பொருள் இல்லங்கும் பொழுது எங்கேருந்து நாமங்கிறதே கிடையாது, ஒரே வஸ்து தான். இரண்டற்றது அப்படின்னா பேர் அத்வைத்தம், அத்வைத்தம், இரண்டற்ற மெய்ப்பொருள். அதாவது இந்த பிறவியில பிறந்துட்டோம்னா நம்ம இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம். எதனால இந்த கஷ்டம் வருது அப்படின்னு கேட்டா ஆசையினால வருது. ஆசையினால்தான் பிறவி உண்டாது. ஆசைப்படுறதுக்கு ஒரு வஸ்து இருக்கணும் இல்லையா? நமக்கு வேற ஒரு வஸ்து இருக்கும் போதுதான் நம்ம அதை பத்தி ஆசைப்படுவோம். ஒரு மாலுக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து ஆசைப்படுறேன்னா அது எனக்கு வேறாக இருக்கு. இருக்கிறதெல்லாம் என்னுடைய ஒரே வஸ்து தான், நான் தான் இருக்கேங்கும் போது இரண்டாவது ஒரு விஷயம் அதை பத்தி எதை பார்த்து ஆசைப்படுறது, எது இல்லையேன்னு வருத்தப்படுறது. பிறவி என்பதை இல்லாமல் போகும். இந்த பாட்டுல
அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, அம்மா உன்னுடைய திருவடிகளை நீ இங்கெல்லாமோ வைக்கிற, உனக்கு வந்து உயர்ந்த இடங்கள்லாம் இருக்கு வைக்கிறதுக்கு. ஆனா எவ்வளவு ஒரு சிறியவன் நான், ரொம்ப ரொம்ப சின்னவன் நான், ரொம்ப எளியவன் நான், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு இந்த தகுதியும் இல்லை. ஆனா என்னுடைய தலையின் மீது உன்னுடைய திருப்பாதங்களை நீ வைக்கிறார், என்ன கருணை உனக்கு அப்படின்னு பாடுறாரு. முன்னாடியே இந்த மாதிரி பாடல்கள் நம்ம நிறையா பார்த்திருக்கோம். இந்த மாதிரி வந்து அம்மா நீ வந்து எவ்வளவு என்ன வந்து ஆனந்தத்தை குதிக்கிறேன், ஏன்னா நீ வந்து எனக்கு எப்படி அருள் புரிஞ்சிருக்க, அம்மா நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும், நீ வந்து என்னை விட்டுடாதே அப்படின்னு ஒரு பயத்துல ஒரு சில பாடல்கள். ஒரு சிலதுல வந்து அம்மா நான் எவ்வளவு சின்னவன், நீ வந்து என்கிட்ட போய் நீ என்கிட்ட இவ்வளவு கருணை காமிச்சிருக்க அப்படின்னு. அம்மாவும் குழந்தையும் பேசிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா. குழந்தைக்கு தெரியும் அம்மா நம்மளை எங்கேயும் விட்டு போக மாட்டான்ட்டு, நானா தினம் ஒரு வாட்டி கேட்கும், அம்மா உண்மையாவே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, நீ என்னை விட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்கும். பயப்படும் ஒரு செகண்ட், அந்த அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுட்டா அப்படின்னா பயப்படும், இங்க விட்டுட்டு போயிட்டாளோ அம்மான்னு சொல்லிட்டு பதறும் ஒரு செகண்ட். அப்புறம் அம்மாவை கண்ணால பார்த்தோன்னதான் ஒரு மனசுக்கு தைரியமே வரும். அந்த மாதிரி எப்பவும் அம்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்லயே இருக்கும் அந்த குழந்தை. இதுக்கு தெரியும் அம்மா விட்டு போக மாட்டான்னு, ஆனாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம், அம்மா நம்மளதான் பெஸ்டா லவ் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு, அம்மா நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும். இங்கேயும் வந்து அபிராமி பட்டர் வந்து பாலினும் சொல் இனியாய் அப்படின்னு கூப்பிடுறாரு அம்மாவை. பால் அப்படிங்கிறது வந்து சுத்தமான கலப்படமற்ற பால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்றது. குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாராலையும் ஈஸியா ஜீரணிக்கக்கூடிய விஷயம் வந்து பால். உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணுமே சாப்பிடலன்னா கூட ஒரு டம்ளர் பால் குடிச்சா போதும், அது இல்லாத நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைக்கு கூட தாயினுடைய பாலை தான் வந்து உணவா கொடுக்குறோம். பகவானே அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காரு, வேற எதையும் கொடுக்க கூடாது, பிறந்த குழந்தைக்கு உணவு இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவுடைய மார்பகங்கள்ல பாலை வச்சிருக்காரு கடவுள். தண்ணி கூட அவசியம் இல்லை ஒரு குழந்தைக்கு, எந்த விதமான கஷ்டம் வராது. தாயினுடைய பால் அவ்வளவு ஒரு உயர்ந்தது. பால் வந்து ரொம்ப சுவையானது, சக்கரை கூட போட்டுக்க தேவையில்லை. இருந்தாலும் நம்ம பணங்கள் கண்டு அது இது எல்லாத்தையும் போட்டு குடிப்போம், பாதாம் பால் குடிப்போம், பிஸ்தா பால் குடிப்போம். ஆனா பால் வந்து அதுக்குன்னே ஒரு இனிய சுவை உடையது. அது மட்டுமல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நிறைய சிறந்த மருந்தாக இருப்பது. அப்ப இவ்வளவு உயர்வான பால், இந்த பாலை விட அம்பாளுடைய சொற்கள் மிக இனிமை பொருந்தியனவாக இருக்கின்றன. ஏன்னு கேட்டா அம்பாளுடைய சொற்கள் வந்து நம்மை துக்கத்திலிருந்து காப்பாற்றுகிறது, ஞானத்தை அளிக்கிறது. அம்பாளுடைய சொற்கள் நமக்கு முக்தி அளிக்கின்றது. அதனால வந்து தாப்பத்திரயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது அம்பாளினுடைய சொற்கள். அதனால பாலினும் சொல் இனியாய் அப்படின்னு பக்குவப்படுறாரு. அப்புறம் சொல்றாரு பனி மாமலர் பாதம். அம்பாளுடைய திருப்பாதங்கள் எப்படி இருக்கு, மாமலர் அப்படின்னா தாமரை, பனினா குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்ற பாதங்கள் அம்பாளுடையது. முன்னாடியே சில பாடல்கள்ல பார்த்துப்போம், தாமரை பூ எப்படி மென்மையாக சிவந்த நிறமாக அதுல ஈரப்பதத்தோட இருக்கும், நறுமணம் தமிழ இருக்கும், அதே போல அம்பாளுடைய திருப்பாதங்களும் அன்பு தோய்ந்து அருள் தோய்ந்து கருணை மிகுந்த திருப்பாதங்கள், மென்மையான திருப்பாதங்கள், வாசனை வீசக்கூடிய திருப்பாதங்கள், அப்புறம் சிவந்த திருப்பாதங்கள் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். பனி மாமலர் திருப்பாதங்கள் அவற்றை வைக்க எங்க அம்பாள் இடம் தேடிட்டு இருக்கா அப்படின்னா, சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், அவருக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கோம் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவருக்கு சொல்லியது எதுன்னு கேட்டா அம்பாளுடைய திருப்பாதங்களை எடுத்து தன்னுடைய தலைமையில வச்சுப்பார். அம்பாளுடைய கால் மென்மையா இருக்கா, அது அவர் தலைமையில வச்ச உடனே அவருக்கு எல்லா டென்ஷன், பிரஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அம்பாளுடைய தலைமையில வச்ச உடனே அம்பாளுடைய திருப்பாதங்களை எடுத்து தன்னுடைய தலைமையில் தாங்கினோட எல்லாம் சாஃப்டன் ஆயிடும். எல்லாம் ஏதாவது கோபமா இருந்த அப்படி என்ன நடந்தாலும் சரி அம்பாளுடைய திருப்பாதங்களை தன்னுடைய தலையில வைத்துக் கொள்வார். எப்படிப்பட்டவர் அவர், கொன்றை வார் சடையின் மேலினும். சிவபெருமானுடைய
கொன்றை வார் சடை, கொன்றை மலரை அணிந்த நீண்ட ஜடை முடி. அது வேற மெத்து மெத்துன்னு இருக்குமா ஜடை முடி. கொன்றை மலர் அணிந்து அது வேற சாஃப்டா இருக்கும், மலர்னால வேற சாஃப்டா இருக்கும், ஜடை வேற சாஃப்டா இருக்கும், கங்கை வேற இருக்கா, அதனால தலை வந்து மகா சாஃப்டா இருக்கும் சிவபெருமானிடம். இப்பேற்பட்ட சிவபெருமான் வணங்க நின்றோன். யாரெல்லாம் வணங்க? வாலினும் தேவர். திருமால் சிவபெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கி நிற்கிறார். தேவர்கள் எல்லோரும் சிவபெருமான், அத்தனை தேவர்களும், கோட்டான கோட்டி தேவர்களும் அம்பா சிவபெருமானுடைய திருவடிகளை பார்த்த வண்ணம் அவருடைய அருளுக்காக எண்ணி நிற்கின்றனர். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தலை மேல கொன்றை மலர் அணிந்த நீண்ட ஜடையினையுடைய சிவபெருமானுடைய தலை மேல மேலினும், அதுக்கு மேல வைக்கணும், வச்சிருக்க அம்பாள், வைக்கிற வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீட்டம் ஒரு நாளிலும். வேதங்கள் 4: சாமவேதம், அதர்வண வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம். இந்த 4 வேதங்களும் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்துல 4 வாயில்கள்ல 4 படிக்கட்டுகளா இருக்கும். அம்பாள் வெளியில வரும்போது அந்த வேதங்கள் மேல காலை வச்சு வருவான். அதனால கீழ் நின்று அப்படின்னு அந்த தலை மேல இங்க வந்து படிக்கட்டா இருக்கு அம்பாளுடைய கிரகத்துக்கு. கீழ் நின்று என்ன பண்றதுன்னா வேதங்கள் பாடும். வேதங்களை வந்து வேத கானம் அப்படின்னு சொல்லுவோம். வேதங்களை பாடுவாங்க பொதுவா. சாமகானம் அப்படிங்கிறது வேத பாராயணமே கேட்கறதுக்கு ஒரு பாட்டு மாதிரிதான் இருக்கும். வேதங்கள் பாடும் மெய்ப்பீட்டம், அந்த உண்மையான உண்மை பொருளை சொல்லுகின்ற அந்த வேதங்கள் அம்பாளை விளக்க முயற்சி செய்கின்றன. விளக்க முயற்சி செஞ்சு வேதங்கள் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நுண்ணிய பொருளை சொற்களால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதங்கள்லாம் டயர்டாகி அம்பாளுடைய வீட்டு வாயிலில் படிக்கட்டுகளாக ஆயினர். இந்த அப்படிப்பட்ட வேதங்கள் பாடும் மெய்ப்பீட்டம் ஒரு நாளிலும். 4 படிக்கட்டு இருக்கு. அந்த 4 விட சால நன்றோ, அதை விட நல்லா இருக்காமா எது? அடியேன் உடை நாய் தலை. நீ அதையெல்லாம் விட்டுட்டு வேதங்கள் உன்னை பாடத்துக்காக காத்துருக்கு. அந்த வேதத்து மேல உன்னுடைய கால் இருக்கு, திருவடிகள் இருக்கு. சிவபெருமான் அப்பேற்பட்டவர், உன்னுடைய நாயகன், உன்னுடைய மணாளன். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய கருணை கூர்ந்த சிவபெருமானுடைய எல்லோரும் எவரின் அருளுக்காக நிற்கிறார்களோ அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தலையின் மேல உன்னுடைய திருப்பாதங்களை வைக்கிறதுக்கு உனக்கு எல்லா சான்ஸும். உனக்கு ஒண்ணும் போறதுக்கு இடம் இல்லாம நீ என்கிட்ட வரல. உனக்கு எல்லா இடமும் இருக்கு. அண்ட சராசரங்கள் அத்தனையும் உன்னுடையவை, உன்னுடைய சிருஷ்டி. இருந்தாலும் நீ அங்கையெல்லாம் விட்டுட்டு அடியேன் உடை நாய் தலை. அடியேன்னு சொல்றதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், அபிராமிப்பட்ட எப்பொழுதும் அபிராமி அன்னை நினைவாகவே இருக்கார். அவளை பற்றி பேசுதல், அவளுடைய தோத்திரங்களை பாடுதல், அவளுக்கு பணிபுரிதல், கோயில்ல சேவை செய்தல், இதை தவிர அவருடைய வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை. அதனால அடியேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அம்பாளின் அடியேன் என்று சொல்வதற்குரிய முழு தகுதியும் உடையவர். என்ன சொல்றாரு? உடை நாய் தலை. உடைனா ஒரு துர்நாற்றம், இந்த மாமிசத்தினால வரக்கூடிய துர்நாற்றம். அப்படிப்பட்ட உடை நாய் தலை. நாய் தலைன்னு என் தலை வந்து நாய் தலை ஒண்ணுமே இல்லை, அது வந்து தகுதியே இல்லாத ஒரு தலை எனக்கு. அப்படியே ஸ்மெல் அடிக்கிற துர்நாற்றம் வீசுகின்ற எந்த விதமான சுத்தமும் இல்லாத ஒருவன் நான். அடியேன் வந்து ஒரு சும்மா ஏதோ கோயில எனக்கு வாய்ப்பு இருந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு போறதுக்கு இடம் இல்லையாமா, நீ வந்து உன்னுடைய திருப்பாதங்களை என்னுடைய நாய் தலையில கொண்டு வந்து வச்சிருக்கியே, இது உனக்கு அவசியமாமா? இது நல்லா இருக்காமா? ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீ வந்து என்கிட்ட தகுதியே இல்லாட்டாலும் நீ வந்து என்கிட்ட வந்து கருணை கூர்ந்து என்னுடைய திருப்பாதங்களை என்னுடைய தலை மேல வச்சு அப்படின்னு பாடுறாரு. நாயில் கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. மாணிக்கவாசகர் பாடுறாரு இல்லையா? தாயை விட மிகவும் பதிவை உடையவள் இந்த தாய் அபிராமி அன்னை. உலகத்துல அவ நினைச்சா சூரியன்ல கால வைக்கலாம், இந்த மாதிரி 1000 கோடி சூரியன்களை சிருஷ்டி பண்றோம். ஆனா என்னன்னா இறைவனுடைய சமாசாரம் என்னன்னா எவ்வளவு பெருசுக்கு பெருசோ நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயம் இறை தத்துவம். ஆனா என்னன்னா எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தை திருஞான சம்பந்தராஜ அழுது கோவில்ல அப்படின்னோட உடனே வந்து பால் கொடுக்குறான் அம்பாள். அப்பேற்பட்ட கருணையில ரொம்ப 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 பெரியவங்க, எல்லாத்துலயுமே பெரியவங்க, புகழ்ல பெரியவங்க,
வாசல்ல பெரிய ஊர். ஆனா ஒரு சின்ன குழந்தை கூட்டா கூட ஓடி வந்து எல்லா கருணையும் எல்லா அன்பையும் பொழியக்கூடிய மிக மிக உயர்ந்தவள். உலகத்திலேயே எல்லோருக்கும் விழுத்துணையாக இருக்கக்கூடியவள் அந்த அபிராமி அன்னை. புத்திய புடிச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்வுல இழிவு பெற முடியும். இன்னொரு முறை இந்த பாட்டை பார்க்கலாம். பாலை விட இனிய சொற்களை உடையவளே, உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய இந்த பெரிய மலர் பாதங்களை வைக்கிறதுக்கு திருமாலும் தேவர்களும் வணங்குவதற்கு வரிசையா நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் அவருடைய கொன்றைவார் சடையில் அவருடைய நீண்ட ஜடாபாரம் தாங்கிய தலை இருக்கு, அதன் மேல வைக்கிறேன். அப்புறம் பார்த்தா உன்னுடைய வீட்டு வாசல்ல சிந்தாமணி விஹத்தின் வாசல்ல படியாக வேதங்கள் இருக்கின்றன. அவற்றின் மீது உன்னுடைய கால்களை நீ வைக்க முடியும். ஆனா அதையெல்லாம் விட்டு நீ என்னுடைய தலை, என்னுடைய நாய் தலை, துர்நாற்றம் அடிக்கின்ற என்னுடைய நாய் தலையின் மீது நீ உன்னுடைய திருப்பாதங்களை வைத்தாயே அம்மா. உன்னுடைய கருணை வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாதது அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை பாடலாம். பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வாசடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்பீட்டம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.